அவசர அவசரமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ணா பாதி சாப்பாடு எடுத்துட்டு போய் எங்க அம்மா நாய்க்கு கொட்டிட்டாங்க. அது என்னாச்சு அப்படின்னா, நான் கொஞ்சமா சாப்பாடு போட்டு கலக்கிருக்கணும். நான் எல்லாருமே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நிறைய ஒயிட் ரைஸ் போட்டு கலக்கிட்டேன். அன்னைக்குன்றதை பார்த்து மார்னிங் டிஃபன் யாருமே சாப்பிடல. சாப்பிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் காலி ஆயிட்டு இருந்துக்கு, வேஸ்ட் ஆயிருக்காது. நல்லா இருந்தா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா, நான் சாதத்தை அதிகமா போட்டு கலக்கிட்டேன். அதுதான் என் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்ற அவசரத்துல அதிகமா போட்டு கலக்கிட்டேன். அப்படியே வாட்டர்மெலன் கட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுத்தாச்சு. அர்ஜென்ட்டா செஞ்சு எல்லாத்தையும் கீழே வச்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு எடுத்து வைக்கும் போதுதான் பார்த்தனே கேப்சிகமே போடல எக் ஃப்ரைட் ரைஸுக்கு. அப்படியே பாக்ஸுக்கு போட்டு அனுப்பிச்சிட்டேன். தென் கிச்சன் எல்லாம் பெருக்கிட்டு பாத்திரம் இருந்துச்சு, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி லாஸ்ட் வீக் ஒரு நாள் மேகமூட்டமா இருந்துச்சு பெங்களூர்ல. நானும் மழை வரும்னு பார்த்தா அன்னைக்கு வரல. நேற்று ஈவினிங் ரொம்ப மேகமூட்டமா இருந்துச்சு, மழை வரும்னு மேல போனேன். இந்த சாண்டி பையன் என்ன மழையை ரசிக்கவே இல்லை, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். கீழே வந்துட்டேன். நைட்டு 12 மணிக்கும் மழை வந்துட்டே இருந்துச்சு. யாரெல்லாம் பெங்களூர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க.